கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நல்ல நாளிலேயும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளின் கால வேளை தியானத்திற்காக நீதிமொழிகள் 21:1 இப்படி சொல்லுகிறது: ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, தேவன் அதை தமது சித்தப்படி திருப்புகிறாராம். அழகான வார்த்தை. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறதாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எஸ்தரின் புஸ்தகத்தில் அகாஸ்வேரு என்கிற ராஜாவை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த அகாஸ்வேர் ராஜாவை தேவன் தமது சித்தப்படி எப்படி திருப்பினார் என்று பாருங்கள். அகாஸ்வேர் ராஜாவுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 சம்பவங்கள். ஒன்று, பட்டத்து ராணியாக இருந்த வஸ்தி தள்ளப்படுதல். இரண்டாவது, அவனுடைய அரண்மனைக்கு அதிகாரியாயிருந்த ஆமான் கொல்லப்படுதல். இந்த 2மே அவனால் மறக்க முடியாது. வஸ்தி பட்டத்து ராணியாய் இல்லாமல் போவதற்கு காரணம் எழுத்தின்படி அவனுடைய தவறு. தேவ திட்டத்திலே எஸ்தர் ராஜாத்தியாய் வர வேண்டும். ஆமான் அரண்மனைக்கு அதிகாரியாய் இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? தேவ திட்டம் மொர்தெகாய் அரண்மனைக்கு அதிகாரியாய் வரணும். இப்போ இந்த இடத்துல ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் எப்படி திருப்புறார் பாருங்க. ஆமான் மொர்தெகாயை கொலை செய்யும்படி திட்டமிடுகிறான். அதற்காக பேசும்படி ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறான். எத்தனையோ நாட்கள் ராஜா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம். அன்றைக்கெல்லாம் நடபடி புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டு வர சொல்லாதவன் மொர்தெகாய் கொல்லும்படுவதற்கு பேசும்படி ஆமான் வருகிறான் என்று தெரிந்த பொழுது தேவன் ராஜாவின் இருதயத்தை தமது சித்தப்படி திருப்புகிறார் பாருங்கள். எப்படி திருப்பிட்டாரு? அவனை இருதயத்தை மொர்தெகாய் அவனுக்கு செய்த நன்மைகளை நினைக்க வைத்து அவனை தமது சித்தப்படி திருப்பிவிட்டார். அகாஸ்வேர் ராஜாவுக்கே இது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டால் நமக்காக யார் இருதயத்தையும் அவர் மாற்ற வல்லவர். ஆகவே நம்முடைய விசுவாசம் என்ன? என் தேவன் எனக்காக எதையும் செய்வார். ராஜாவின் இருதயத்தையே தமது சித்தப்படி திருப்புவாரானால் சாதாரண மனுஷர்கள் எம்மாத்திரம். ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தருடைய அந்த செயலை நீங்கள் விசுவாசிக்கும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நமக்கு செய்ய நினைத்திருப்பத காரியத்திற்காக யாரையும் தமது சித்தப்படி அவர் திருப்பி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருக்கட்டும், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்கள் சித்தப்படி நீங்கள் செய்வதற்கு எனக்காக நீங்கள் செயல்பட வல்லவர். அப்படி விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்க. இந்த நாளில் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே இந்த வசனத்தின்படி எங்களுக்காக ராஜாவின் இருதயத்தையே நீங்கள் திருப்புகிற தெய்வம் அல்லவா? இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காக தேவன் தமது சித்தத்தை செய்யும்படி யாருடைய இருதயத்தை மாற்றி அமைப்பீராக. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.